இதுதான் மோசடித்தனம், மக்களை ஏமாற்றக்கூடிய தனம், மொள்ளமாரித்தனம், மக்களை ஏமாளிகள், இழிச்சவார்கள் நினச்சிக்கிட்டு மக்கள் மறந்துடுவான்னு சொல்லக்கூடிய இது. எடப்பாடி 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணதுமே அந்த அருண்குமார் ஐஏஆர்எஸ் வந்து என்ன இலவசங்கள் நாட்டுக்கள்னு ஒரு அரசு அதிகாரி அது தப்புங்கிற பாணிகள் அது சொன்னார். அப்போ நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். கடைசியாக அவர் வந்து ஸ்டாலினுக்கு தான் இந்த இலவசங்கள் ஓட்டு விழுன்னு தெரிஞ்சதும் ஸ்டாலினுக்கு போட்டியா, அதுவும் எடப்பாடிக்கு போட்டியாட்டு அல்லது எடப்பாடியோட கூட்டணி சேர்றதுக்கு வசதியாட்டு. எடப்பாடிக்கு போட்டியாட்டோ எடப்பாடியோட கூட்டணி சேர்றதுக்கு வசதியாட்டோ 1000 2000 2500 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதில் நான் திரும்ப திரும்ப சொன்னது சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு கெயினா முடியும் கடைசியா. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, வளர்ச்சி திட்டம் தான் வேணும்னு சீமான் ஒரு 5-6 வருடமாக கன்சிஸ்டண்டாக ஒரே கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒருக்கா காலையில் வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசுவீங்க, உங்களோட சர்க்கார் படத்தில் இலவச பொருட்களெல்லாம் எடுத்து உடைப்பீங்க. ஆனால் படத்தில் ஒன்று அரசியல்லே நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு கொள்கையற்ற கோமாளி. நீங்கள் கமலஹாசன் 2.0, கமலஹாசன் 2.0 மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க நாளைக்கு நீங்கள் என்ன அரசியல் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி காளான் புற்றீசல்.